இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை எபேசியர் 2வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. முதல் வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸா, ஒரு ஸ்டேட்மெண்டா, ஒரு செகண்ட்ல நம்ம வாசித்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அது என்னவோ நம்ம சில நேரங்கள்ல நினைச்சுக்கிட்டோம், நம்ம சொல்லும்படியா ஒன்னும் பெரிய பாவம் பண்ணிரலையே, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ற மாதிரி தெரியல, அறியாமல் செய்த தவறுகள் இருந்தா ஆண்டவர் மன்னிச்சுக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றவங்களா இருப்போம். சில பேர் தன்னுடைய அக்கிரமங்கள்ல பாவங்கள்ல மரித்து போய் இருக்கிறவங்க, உண்மையிலேயே துணிகரமான பாவங்கள்ல இருக்கிறவங்க, ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன எப்படி இருந்தாலும் இந்த வசனத்தை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தல்ங்கிறது ஒரு நிமிஷத்துல சொல்ற ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மரித்து கிடக்கிறவங்களை உயிர்ப்பிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல உயிர் போகாதபடி காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு போராடுவோம். சில சூழ்நிலைகள், உயிர் போகக்கூடிய பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள் வரும் பொழுது ஜீவனை காப்பாற்றும்படி அவ்வளவு போராடுவோம். ஏன்னா ஜீவன் அவ்வளவு அருமையானது, ஜீவன் இழந்து போனா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உயிர் காக்குறதற்காக ஐசியூல டாக்டர்ஸ் அவ்வளவு போராடுறாங்க. அப்போ இந்த வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினால பாவங்களினால மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். எப்படி அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இந்த வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டவர்கள். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார். அவர் எல்லாவற்றையும் தன்மையில சிலுவையில ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழும் பொழுது அவர் பாவத்தை பரிகரித்தவராக, மரணத்தை பரிகரித்தவராக, சத்துருவை பரிகரித்தவராக, வெற்றி சிறந்தவராக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அப்போ இந்த வசனத்தின்படி பாவங்களினால் அக்கிரமங்களினால நம்ம ஒருவேளை மரித்து கிடந்த சூழ்நிலையில இதற்கு முந்தி இருந்தோம். அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சோம், மாம்ச இச்சைகளின்படி நடந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தோம். பாவத்துல துணிகரமா நடந்தோம். பாவன்னு தெரியாமலே பாவம் செஞ்ச நாட்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை பாவன்னு தெரிஞ்சாலும் அதை விட முடியாம அதுல மூழ்கி கிடந்த நாட்கள் இருந்திருக்கலாம். குடிக்கிறதோ அடிக்கிறதோ மதுபானம் பண்றதோ இந்த மற்ற அசுத்தமான பாவங்களை செய்கிறதோ, இது தவிர கோல் சொல்றது, வேண்டாததை புரட்டி பேசுறது, மேட்டிமையானவர்களை பேசுறது, பார்வையினால செய்கிற பாவங்கள், தீமையான பார்வைகள், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், எவ்வளவு பாவங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உலகம் முழுவதும் பாவங்களுக்குள்ளும் பொல்லாங்குக்குள்ளும் நிரம்பி கிடக்கிற அந்த சூழ்நிலையில அதுக்குள்ளதான் நம்ம மூழ்கி கிடந்திருந்தோம். முன்காலத்துல இப்படி இருந்தோம். ஆனா யார் ஒருவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசிக்கிறோமோ, அது நமக்கு தான் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறாரு. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிற அனுபவம். அப்போ பாவம் எல்லாம் தொலைஞ்சு போய் அவருடைய கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்து உயிரோட ஜீவனோட எழுந்தது போல நாமும் எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அப்போ நாம் எழுப்பப்பட்டவர்களானால் இனிமேல் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக, தேவ சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை வாழ முடியும். இந்த வசனம் இதைத்தான் நமக்கு கற்று தருகிறது. நாம் யார்? கிறிஸ்துவோட கூட எழுப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டவர்கள். கிறிஸ்துவோட கூட எழுப்பப்பட்டோம் என்று சொன்னால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில பாவத்திற்கு பலன் இல்லை. இனிமேல்
நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமத்திற்கு இடம் இல்லை. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில நாம் வியாதியை அக்செப்ட் பண்ண முடியாது, பாவத்தை அக்செப்ட் பண்ண முடியாது, பிரச்சனைகளை அக்செப்ட் பண்ண முடியாது, தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாது. இதற்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இனிமே இடம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவரிடத்திலே அவர் எல்லாவற்றையும் பரிகரித்ததினாலே இனிமேல் ஒன்றும் பலன் செய்வதற்கு இல்லை, எல்லாமே மறைந்து போய்விட்டது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உன்னத நிலைமையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆவியினால பிறந்துட்டோம், ஆவிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளாக பிறந்துட்டோம்னு சொன்னா, அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா என்ன சொல்றது, அவரோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியும், அவருடைய சித்தத்தை நம்மால செய்ய முடியும். அதுதான் இயேசு செய்து முடித்தார். அவர் ஏன் மரிக்கணும்? அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார். அப்போ அவரோடு கூட மரித்து எழுப்பப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். யார் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது, என் சத்தத்தை அவை அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி. அப்போ நம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு உறவையும் ஐக்கியத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம், அவரோடு கூட எழுப்பப்பட்ட நாம், அவரோடு கூட எப்படிப்பட்ட உறவுல வருகிறோம்? கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய தலை ஹெட் கிறிஸ்து இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தலை தான் கமாண்ட் பண்ணுது, ஹெட் தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது, முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, கமெண்ட்ஸ் அனுப்புது, அததான் முழு சரீரமும் செயல்படுத்துது. இப்ப நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கும் பொழுது அவர் நம்மை கண்ட்ரோல் பண்றார், அவர் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கிறார், அவர் நமக்கு எப்படி கட்டளைகளை கொடுக்கிறாரோ அதுபடி நம்முடைய சரீரம், நம்முடைய தலை, நம்முடைய மூளை கொடுக்கிற கட்டளைப்படி நம்முடைய சரீரம் இயங்குறது போல கிறிஸ்து நம்மை லீட் பண்றபடி, கிறிஸ்து நம்மை வழிகாட்டுகிறபடி நாம் இயங்க முடிகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவரோடு கூட அவர் நம்மை உயிர்ப்பித்ததின் நோக்கம், அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட இணைத்ததின் மகா பெரிய மேன்மை இதுல காணப்படுகிறது பாருங்க. இன்னும் அவர் எப்படிப்பட்ட உறவுகளை நமக்கு தந்திருக்கிறார். அவரோடு கூட எழுப்பி அவர் நம்மை தமக்கு மனவாட்டியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். மணவாளன் மணவாட்டிங்கிற உன்னத உறவுக்குள்ளாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ எவ்வளவு தெளிவா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், எவ்வளவு தெளிவா நம்ம அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உறவுக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்தும் சபை குறித்தும் அவர் இப்படி சொல்லுகிறார், ஒரு கணவரை ஒரு மனைவியை போல, ஒரு குடும்பத்தை போல கர்த்தர் இணைத்திருக்கிறார். அப்போ ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது, அன்பை பரிமாறுவது, புரிந்து கொள்வது, இது எல்லாமே குடும்பத்திலே உண்டு. அப்போ ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அவர் பேசுறதை நம்ம கேட்க முடியும், அவருடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும், அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருக்காக நாம் வாழ முடியும், அவருக்காக நாம் செயல்பட முடியும். இப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஒரு காலத்துல நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி எப்படியோ நடந்தோம், பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம். ஆனா கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுனால அவரோடு கூட கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டதுனால அவர் கொடுக்கிற இந்த உறவுகளுக்குள்ளாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆடுகளை போல அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஒரு எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பாதைக்கு பின் செல்லுகிற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆழமான உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, நாம் யார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே கூட எங்களை உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எந்த ஒரு பாவமும் ஆண்டவரே மேற்கொள்ளாதபடி எல்லாத்தையும் நீங்க அதெல்லாம் பரிகரித்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் அழித்து போட்டீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நீர் எங்களை உங்களோடு கூட இணைத்திருக்கிறீங்க ஆண்டவரே.
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்களுடைய குரலை கேட்கிற அளவு நெருக்கத்தை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சித்தத்தை செய்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.